18 வருடங்கள் கன்னி கழியாமல் இருப்பதற்கு இதுவே சரியானவன். உடன் பாம்பாகவே இருக்கட்டும். வருடங்களுக்கு ஒரு முறைதான் மலர் ஒன்று மலரும் என்றார். அப்படி என்றால் இப்போது குழந்தை பெரியவளாகிருப்பாளே. பார்க்கலாம். குறிப்பிட்ட காலம் முடிந்து இனியும் உன்னை பாம்பாக வைத்திருப்பது முறையல்ல. புன்னகை தவழும் முகம், தன்னிகரில்லாத உருவம், அழகின் சிகரம், மொத்தத்தில் சுத்தி செதுக்காத ஒரு சிலை குழந்தை. குழப்பமில்லாத நேரத்தில் பிரம்மன் உன்னை படைத்திருக்கிறான் போல் இருக்கிறது. அதனால் தான் உன்னிடம் ஒரு குறைவும் இல்லை. என்ன யோசிக்கிறான்? நான் உன்னை வளர்த்தவன், வளர்க்கப் போகிறவன், தந்தைக்கும் மேலானவன். என்னை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. குழந்தாய், இனி உனக்கு பெயர் சூட்டியாக வேண்டும். என்ன பெயர்? ஆம், நீ பாம்புகளுடன் வளர்ந்ததால் உனக்கு நாகநந்தினி என்று பெயர் வைத்திருக்கிறேன். நாகநந்தினி, பெயர் நன்றாக இருக்கிறதா? என்ன நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், நீ பேசாமல் இருக்கிறாயே. ஓ, நந்தினி, என் பேச்சை மீறி நடக்க மாட்டாயே. உனக்கு வைத்த பெயர் என்ன தெரியுமா? நாகநந்தினி. நாகநந்தினி. வணக்கம். என்ன வந்தவன் அங்கே வெளியே நிற்கிறானா? ஆமா. மலையப்பா, நந்தினி ஜாக்கிரதையா பார்த்துக்கொள். வருகிறேன். என்ன ரத்தனம்? சுகமா? சுகத்திற்கு என்ன குறைத்தல்? வானன்பா, உன்னைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இத்தனை வருஷ காலமாக என்னை மறந்து இங்கு வராமல் இருப்பாய் என்று நான் நினைக்கவே இல்லை. என்ன செய்வது? உன்னை போல அரச பதவியா? நினைத்தவுடன் எங்கு வேண்டுமானாலும் போய் வர நான் எடுத்துக்கொண்ட காரியம் மிக பெரியதாயிற்று. அதே சிந்தனையில் இருந்தால் தானே வெற்றி பெற முடியும். அது சரி, அவசரமாக வரும்படி ஓரை அனுப்பினாய். என்ன விஷயம்? என்ன விஷயம் நண்பா? நானும் எவ்வளவோ முயற்சி செய்வான். பாரதியின் குழந்தைகளும் எங்கிருக்கிறார்கள் என்ற தகவல் கூட கிடைத்தது. அதை நினைத்தால் எனக்கு பயமாகவே இருக்கிறது. வைத்தியக்காரா, பதவி என்றால் ஒன்றுதான் அர்த்தம். யாருக்கு? நேர்மையோடு பதவியேற்று உண்மையோடு உழைப்பவர்களுக்கு. நாமெல்லாம் குறுக்கு வழியில் வந்தவர்கள் தான். எதற்கும் பயப்படக்கூடாதப்பா, பயப்படக்கூடாது. நான் அதை மறுக்கவில்லை. என்றாலும் அரசி காணாமல் போய் 18 ஆண்டுகள் முடித்துவிட்டது. இதற்குள் குழந்தைகளும் வளர்ந்திருப்பார். எனவே அவர்களை கண்டுபிடிக்காமல் இருப்பது ஆபத்து தான். ரத்தனம், கவலைப்படாது. என்னிடம் இருக்கும் குழந்தைக்கும் 18 ஆண்டுகள் முடிந்து மிக மிக அழகாக இருக்கிறார். இந்த வருடம் தை மாதம் தான் பூஜை ஆரம்பிக்கப் போகிறோம். அதற்குள் நம் சம்பவங்கள் எல்லாம் பாட்டாக அமைத்து நாடோடி போல் ஊரூராக அந்த பெண்ணை பாடி ஆட வைத்து அவர்களை கண்டுபிடித்து